Imami healthy and tasty sunflower oil பட்டி பாய் ஆச்சி மசாலா அடியே நடந்துக்கிறேன். வணக்கம். மறுபடியும் நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கோம். ஏன் ஏற்கனவே இங்கே நிறைய அலசி ஆராய்ச்சிச்சு அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மக்கள் ஆதரவு அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. திருப்பி வாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நீங்கள் வந்து எங்கள் சமையல் பார்க்காம போயிட்டீங்க அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டாங்க சில பேர். அதனால் மறுபடியும் நம்ம பாண்டிச்சேரி வந்துட்டோம். வாங்க இப்போ சமையலை பார்க்கலாம். லெட்ஸ் கோ. எங்க வீட்டு சமையல் அங்கத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது கல்பனா ஜெயராம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? Yeah, I'm fine, thank you. தமிழ் தெரியாது? தமிழ் தெரியும். அப்புறம் I'm fine அப்படிங்க. வேற எனக்கு தெரியும். நான் நல்லா இருக்கேன். நீங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிறீங்களா? தமிழ் மட்டும் பேசுங்க. ஏன்னா தமிழ் நிகழ்ச்சி. ஓகே யா. நீங்க ஓகே யா. இங்கிலீஷா? தமிழ். தமிழ் ஓகே. என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு மிர்ச்சி கிரீன் பீஸ் மசாலா. என்னது செய்முறையை முழுசா சொல்லிட்டீங்க? இவ்வளோ பெருசா இருக்கீங்க. நேம் பெருசா இருந்தாலும் செய்முறை ரொம்ப சிம்பிள். பேர் மட்டும் பெருசா. ஆமா. சரி, இருந்த பொருள் தேவை சொல்லுங்க. மிர்ச்சி, கொத்தமல்லி, ஏலக்காய், லவங்கம், பட்டை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தக்காளி, தனியாத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், எண்ணெய், பொடியாக நறுக்கிய வெங்காயம், உப்பு, தேங்காய், முந்திரி பருப்பு, மஞ்சத்தூள், வேக வைத்த பட்டாணி. நீங்கள் என்ன செய்றீங்க? நான் ஐம் அ மார்க்கெட்டிங் ஹெட் இன் மை ஓன் பிஸ்னஸ். அப்படியா? ஃபேண்டாஸ்டிக். சரி, இப்போ முதல்ல என்ன செய்யணும்? ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றுனீங்களா? எண்ணெய் ஊற்றணும். எது நீங்கள் செஞ்சாலும் எங்களுக்கு சத்தமாக தெளிவாக சொல்லணும். ஏன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றணும். ஏன்னா ஏன் என்ன பார்த்து இதே மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? அதனால மனசுக்குள்ள நீங்கள் எதையும் சொல்லக்கூடாது. என்ன கொதி வருது? எண்ணெய் காயணும் கொஞ்சம். அடுத்து மிர்ச்சியா? மிர்ச்சி எடுத்து ஃப்ரை பண்ணணும். இது யார் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்த விஷயம்? இது யாரும் சொல்லி கொடுக்கல. நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இதை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் பிடிச்சதால அந்த ஷெஃப் கிட்ட கேட்டுட்டு, ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போனதால நீங்கள் வந்து எப்படி இதை செய்யறதுன்னு கேட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாம். இது ஏற்கனவே நிறைய தடவை பண்ணிருக்கீங்களா? இல்லை பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன் வீட்டில். நல்லா இருந்துச்சா? யா. வீட்டில் யார் சாப்பிட்டாங்க இதை? எங்கள் ஹஸ்பண்ட். என்ன சொன்னார்? அவருக்கு பிடிச்சிருந்தது. எப்போவுமே இப்படி தான் சொல்லுவாரா? இல்லை அவருக்கு பிடிச்சிருந்தாதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார். உங்கள் மேலே அவருக்கு பயம் இல்லைல்ல? பயம் இல்லை. நிஜமா? எத்தனை வருஷம் ஆச்சு திருமணமாகி? 28 years. நைஸ். ஸோ நீங்கள் சமைச்சது எல்லாமே சாப்பிட்டு நல்லா இருக்கு சொல்லுவார். பயம் இல்லை உங்கள் மேலே? இல்லை. நல்ல விஷயம் தான். இது எவ்வளோ நேரம்? இது கொஞ்சம் நல்ல ஃப்ரை ஆகணும். நிறம் மாறுமா? ஆமாம், நிறம் மாறும். அது கொஞ்சம் சுருங்கி வரணும். சரி, மார்க்கெட்டிங் பர்சன் அப்படின்னா வந்து ஒரு பொருளை வந்து நிறைய சொல்லி விற்கிறது இல்லையா? ஆமாம், அதுதான் மார்க்கெட்டிங். இப்போ வந்து நான் பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கேன். உங்கள் ஊர் தானே? ஆமாம். இப்போ பாண்டியை வந்து ரொம்ப அற்புதமான ஊர் அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? பாண்டிச்சேரி அற்புதமான ஊருன்னா ஆஷ்ரமால, அப்புறம் மதர் சமாதி இருக்குது. இங்கே வந்து நிறைய கம்யூனிட்டி லிவிங், நிறைய வெளிநாட்டுக்காரங்களை பார்க்கலாம். அவங்களோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணலாம். அவங்க கல்ச்சர் பற்றியெல்லாம் கற்றுக்கலாம். ரெஸ்டாரண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் ரெஸ்டாரண்ட், இட்டாலியன் ரெஸ்டாரண்ட், மெக்சிகன் ரெஸ்டாரண்ட், அதர் கண்ட்ரி குசின் இங்கே டேஸ்ட் பண்ணலாம் பாண்டிச்சேரியில். அண்ட் பாண்டிச்சேரி இஸ் அ டூரிஸ்ட் ஸ்பாட். இது இப்போ எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஏற்கனவே வந்து நம்ம மிளகாவை வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்க? அடுத்தது லவங்கம், பட்டை, ஏலக்காய். இது வந்து பிளாக் ஏலக்காய். இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக கொடுக்கும். அதான். அடுத்தது வெங்காயம். எங்கள் பாண்டிச்சேரிக்கு வந்து முதல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. மார்க்கெட்டிங் ஹெட் அப்படின்னு உங்கள் பொசிஷனை வச்சு நீங்கள் பாண்டிச்சேரியை பற்றி இவ்வளோ அழகான விஷயம்லாம் சொல்லியிருக்கீங்க. பாண்டிச்சேரியில் என்னென்ன மொழியெல்லாம் பேசுவாங்க? தமிழ், ஃப்ரெஞ்ச்,
You have Italians also who speak Spanish here. பெங்காலி பேசுவாங்க, ஹிந்தி, நிறைய மலையாளிஸ் இருக்காங்க பாண்டிச்சேரியில். பாண்டிச்சேரியில் வந்து 4 பகுதி இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டிலேயே வந்து இந்த பாண்டிச்சேரி இருக்கு, அப்புறம் காரைக்கால், மாஹே அண்ட் யானம். நீங்கள் என்னென்ன மொழிலாம் பேசுவீங்க? தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ். அடுத்தது தக்காளி போட்டுடலாம். தக்காளி என்னம்மா வேணும்? ஃபர்ஸ்ட் தனியாத்தூள். தனியாத்தூள். அடுத்தது சீரகத்தூள், அதுவும் 1 டீஸ்பூன். ஓகே. அப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள். இந்த ஸ்பூனில் அளவுக்கு எவ்வளோ இருக்கீங்க வாங்கிங்களா? இதெல்லாம் சென்னை. அப்படியா? ஹேண்ட்மேடுங்களா? இல்லை இல்லை. அதுக்கப்புறம் உப்பு. இது எவ்வளோ நேரம் வதங்கணும்? இது ஒரு 2 மினிட்ஸ் வதங்கிடும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை கலரணும். நீங்கள் என்ன கம்பெனி வச்சுருக்கீங்க? ஆப்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி. கண்ணாடி? கண்ணாடி இல்லை, நாட் ஆப்தால்மிக். நாங்கள் வந்து சயின்டிஃபிக் ஆப்டிக்கல் காம்பனன்ஸ் பண்ணுற கம்பெனி அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே. இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க? தேங்காவும் முந்திரி பருப்பு. ஓகே. இப்போ இந்த க்ரீன் பீஸ் போட்டுடலாம். ஓகே. இது ஓரளவு வேகமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆமாம் ஆமாம், குவிக்காக. பட் இன்க்ரீடியன்ஸ் நிறையா இருக்கிற போல இருக்கும், பட் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம். நீங்கள் சில விஷயங்கள் அரைச்சிலாம் வேறு வச்சுட்டீங்க. தேங்காய், முந்திரி மட்டும் அரைச்சி வச்சுருக்கீங்க. அதை தவிர அப்புறம் இது என்ன விழுது? அது இஞ்சி பூண்டு விழுது. அடுத்தது இதுவும் போட்டுடலாம். அப்படியா? அவ்வளோதான். இந்த இது கொடமிளகா தானே? கொடமிளகா இல்லை, இது வந்து பஜ்ஜி மிளகா. பஜ்ஜி மிளகா வந்து நம்ம பஜ்ஜிக்கு தான் யூஸ் பண்ணுவோம். பட் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில், அதால் இதை ட்ரை பண்ணுறேன். இது வந்து உரைக்கலாம்? அப்படி உரைக்காது, பிகாஸ் நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். இது எவ்வளோ நேரம் வதங்கலாம்? அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய மிர்ச்சி க்ரீன் பீஸ் மசாலா தயாராகிடுச்சு. இப்போ வந்து இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் செய்முறையை மறுபடியும் நிதானமாக சொல்லுவாங்க, கவனமாக கேளுங்க. ஃபஸ்ட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி மிளகாவை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி எண்ணெயில் லவங்கம், பட்டை, ஏலக்காய் போட்டு வறுத்து எடுத்துட்டு அதில் வெங்காயம், தக்காளி, அப்புறம் எல்லா ட்ரை பவுடர்ஸ், தனியா, சீரகத்தூள், மஞ்சத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மிளகாய்த்தூள், தேங்காய், உப்பு, தேங்காய், முந்திரி விழுது, வேக வச்ச பட்டாணி நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் முன்னாடியே வறுத்து வச்ச மிளகாவை போட்டு வதக்கி எடுத்துடணும். மிர்ச்சி க்ரீன் பீஸ் மசாலா ரெடி. மிர்ச்சி க்ரீன் பீஸ் மசாலா தயாராகிடுச்சு. இப்போ ருசி பார்க்கும் நேரம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்குங்களா? நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள். தைரியமாக சாப்பிடலாம் இல்லையா? சாப்பிடலாம். இருங்க, எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் நாங்கள், நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. உங்களுக்கு எனக்கு வந்து உங்களோட எதிர்பார்ப்பு, நீங்கள் முதல்ல ஒரு சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டா சொன்னீங்களே, ஓரளவுக்கு அது மாதிரி வந்திருக்கு. அப்படியே என்ன குறையுது? இல்லை, எதுவும் குறையல, நல்லாவே வந்திருக்கு. பட் ரெஸ்டாரண்ட்ல நிறைய எண்ணெய் ஊற்றினாங்க, நான் ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றாம நல்லா வந்திருக்கு. நான் எதிர்பார்த்த அளவுக்கு உரப்பு இல்லை. நான் பார்க்கும்போது இல்லை, நான் உரப்பு கம்மியாக தான் போட்டேன். பிகாஸ் சில்லிஸில் ஆல்ரெடி காரம் இருக்கும், அதெல்லாம் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் தான் போட்டுருப்பேன். இருக்கு ஆஃப்டர் டேஸ்ட் கொஞ்சம் ஒரு லைட்டாக அந்த ஒரு டிஞ்சோ அது அந்த உரப்பு தெரியுது. அப்புறம் பார்க்குறது ரொம்ப அருமையாக, வெரி நைஸ்லி கலர், எல்லா மசாலாவில் கலக்காமல் தனியாக அந்த பச்சை தனியாக இருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது. அது சம்திங் இட்ஸ் குக், இட்ஸ் நாட் ராங். புதுச்சேரியில் முதல்ல ஒரு டிஷ் நாங்கள் வந்து சமைச்சு ருசி பார்க்குறதெல்லாம் நாங்கள் ஃப்ரெஞ்ச் மொழியில் உங்களுக்கு மெர்சி போக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். தேங்க்யூ தானே? தேங்க்யூ. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இமாமி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. உப்பு புளி மிளகா செக்மெண்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இப்போ நம்ம பார்க்க போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்நாக், அதாவது கறி மசாலா போண்டா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். கறி,
பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, சோம்பு, பட்டை, லவங்கம், சோடா மாவு, வெங்காயம், எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு. தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த கறி மசாலா போண்டா இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கறியை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் அதை வேக வச்சு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பச்சையாக இருந்தாலும் அது சீக்கிரமாக வெந்துடும், அதனால தான் அரைச்சிடுறது. இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போது இதில் கறியை சேர்த்துக்கிறேன். இது கூட பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம், சோம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லேசாக உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் ப்ளஸ் டைஜஷன் கூட ரொம்ப ரொம்ப நல்லது புதினா. கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதையும் சேர்த்தாச்சு. இதில் வந்துட்டு உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை வந்து குட்டி குட்டி உருண்டைங்களா பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மாவு நம்ம ரெடி பண்ணணும். முதல்ல கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் மைதா மாவு, கொஞ்சமா சோடா உப்பு, அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி இது வந்து ஒரு பஜ்ஜி மாவு போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு ரெடி, கறி உருண்டையும் ரெடி. இப்போ எண்ணெயை வந்து நம்ம சூடாக்கிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இப்போ இந்த போண்டாவை வந்து பொரிச்சு எடுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறம் நம்ம இந்த கறி மசாலா போண்டாவை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்கோம் இல்லையா இந்த கறி உருண்டைங்களை, இப்போ இது ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாவுல துவச்சி எடுத்துட்டு அப்படியே இந்த எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க போறேன். இப்போ இது வந்து பச்சை கறியா இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் வேகணும். அதனால அடுப்பு வந்து கொஞ்சம் நிதானமாகவே எரியட்டும், அப்போதான் உள்ள வந்து கறி நல்லா வேகும். இப்போ வெந்த கறியா இருந்தா பிரச்சனை இல்லை, மேலே இருக்கிற கோட்டிங் மட்டும் பொரிஞ்சா போதும். இப்போ கறி நான் வந்து பச்சையா போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் வேகணும். ஸோ அதனால அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு மெதுவாக அதை வேக வைக்கிறேன். இப்போதான் உள்ள இருக்கிற கறி நல்லா வேகும். இப்போ இது மெதுவாக திருப்பி போடலாம். பாருங்க, ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது இன்னும் நல்லா வேகணும். திருப்பி போட்டதுக்கு அப்புறமும் நல்லா வேகணும். ஏன்னா உள்ள நான் சொன்ன மாதிரி பச்சை கறி இருக்கு, அது மெதுவாக வெந்தாதான் உள்ள இருக்கிற கறியும் சேர்ந்து வெந்துடும். ஆனால் வெந்துடும், பிகாஸ் அது வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நைஸாக ஆக்கியிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும் அதோட டேஸ்ட்டு. இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி இது வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட கொஞ்சம் சாஸ் வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். சுவையான கறி மசாலா போண்டா தயாரா இருக்குங்க. இது எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். கறியை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அது கூட பச்சை மிளகாய், வெங்காயம், சோம்பு, பட்டை, ஏலக்காய் இது 3 சேர்த்து பொடி பண்ணது. அதுக்கப்புறமா உப்பு, புதினா, கொத்தமல்லி,
இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு சின்ன சின்ன உருண்டைங்களா பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல கடலை மாவு, மைதா மாவு, சோடா மாவு, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்ல பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வைங்க, கடாய் வைங்க, அதில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம பிடிச்சி வச்சிருக்க அந்த உருண்டைங்களை அந்த பஜ்ஜி மாவுல துவைச்சு அப்படியே எண்ணெயில போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்துட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு சுவையான கறி மசாலா போண்டா தயார். இதே மாதிரி வித்தியாசமான சுவையான ரெசிபியோட நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யுவஸ்ரீ. சுஜாதா அக்கா இருக்காங்க. அவங்க என்ன சமைக்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க வந்து சென்னை பொண்ணு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போ வந்தீங்க? எனக்கு கல்யாணம் ஆன உடனே இங்கே வந்துட்டு இருந்தாங்க. சரி, திருமணம் ஆகி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 15 வருஷம். 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா. நீங்க இன்னும் காலேஜ் போற பொண்ணு மாதிரி இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. கேமரா தயவு செஞ்சு எடிட் பண்ணுமா? நல்ல விஷயம் தானுங்க. நல்ல விஷயம் தான். இப்போ நான் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் உங்களை பத்தி. என்னோட டாக்டர் கோச்சு பண்ணா. பெரிய டாக்டர். பெரிய டாக்டர் என்ன காலேஜ் போறாங்களா? இல்ல 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஐயோ. சரி, அவங்க ஆமா ரொம்ப இளமையா இருக்க அம்மாக்களுக்கு வந்து எப்பவுமே பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். பொண்ணுங்க மாதிரி உங்க அக்கா மாதிரி இருக்காங்கன்னா கோவம் வரும், உங்களுக்கு காலையிலேருந்து புகையெல்லாம் வரும். சரி, நீங்க என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு லெக்யூம் ஆக்ரத்தான். ஓகே, லெக்யூம் ஆக்ரத்தான்னா என்ன? இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் டிஷ். இந்த பேர் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் டிஷ்ஷை தழுவி வர பேர் இது. லெக்யூம் அப்படின்றது வந்து ஃப்ரெஞ்சில் வந்து லெக்யூம், இங்கிலீஷில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ், தமிழில் காய்கறி. ஆக்ரத்தான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மேலேருந்து அப்பர் லேயர் வந்து அப்படியே உள்ளே வச்சு வேக வைக்கக்கூடிய ஒரு டிஷ், உணவு வகை. இதுக்கு தேவையான பொருள் சொல்லுங்க. பால், மைதா, வெண்ணெய், ஒரு வெங்காயம், 2 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, வேக வச்ச காலிஃப்ளவர், வேக வச்ச பீன்ஸ், வேக வச்ச பட்டாணி, வேக வச்ச கேரட், செடார் சீஸ், தேவையான அளவு உப்பு. உங்களோட குரல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாடுவீங்களா? என் குரல் பாடுறதுனா நான் இங்கிலீஷ் பாட்டு தான் பாடுவேன். அப்படியா? இல்லை, நான் பாட மாட்டேண்ணா. நீங்கள் பாடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லிக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு சொல்லிடுங்க, நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடுவோம். என்ன செய்யணும் முதல்ல? ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு பற்ற வைக்கணும். சரி, பற்ற வச்சுட்டு இப்போ நம்ம முதல்ல கொஞ்சமாக ஒரு 10 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். சரி. வெண்ணெய் உருகணும். சரி. வெண்ணெய் உருகினப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா அதில் போட்டுருவோம். சரி. போட்டுட்டு கொஞ்சம் லேசாக, அதாவது கருப்பாகக்கூடாது, மைதா தீயக்கூடாது, நல்லா அந்த ஒரு வாசனை நம்மளுக்கு நல்லா வரும். நம்ம பால் எடுத்து அதில் ஊற்றிடுவோம். சரி. இப்போ மைதா போட வெண்ணெய் உருகிடுச்சு. வெண்ணெய் உருகினோடனே இது வறுக்கணும் இல்லையா? திருமணமாகி இங்கே வந்த திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கீங்களா? புதுச்சேரிக்கு வந்திருக்கீங்களா? இல்லை, வந்ததில்லை. திருமணம் இங்கே தங்குறதுக்கு வந்ததான் முதல்ல வரீங்க. வந்தப்போ உங்களுக்கு அடித்த முதல் விஷயம் என்ன? பிடிச்ச முதல் விஷயம் இல்லை, பாதிச்ச முதல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாப்புலேஷன் வாஸ் வெரி லெஸ் பாண்டிச்சேரியில். சென்னை வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஆமாம்மா, நம்ம ஜனரஞ்சகமாக வாழ்ந்துட்டோம். இன்னும் 15 வருஷம் முன்னாடி ரொம்ப காமாக இருந்தது பாண்டிச்சேரி. ஓகே, அடுத்து என்ன பண்ணோம்? இதில் வந்து இந்த பாலை சேர்த்துடணும். இது எல்லாமே ஸ்வாமாக இருக்குது. ஆனால் இது வந்து கரைஞ்சிடுங்க, கரையிற வரைக்கும். கரையும். இது கரையிறதுக்குள்ள நம்ம இந்த வெங்காயம் எடுத்துருக்கோம் இல்லையா? ஆமாம். இதில் வந்து ஒரு 4 கிராம்பு உள்ளே வச்சுருந்தீங்களா? ஆமாம், உள்ளே வச்சு கொஞ்சம் அமுக்குன மாதிரி லேசாக வச்சாலும் ஓகே. உள்ளே கொஞ்சம் சொருகுன மாதிரி. இது வந்து இந்த ஆனியனோட ஃப்ளேவரும் இந்த கிராம்போட அந்த இதுவும் கொஞ்ச நேரம் கொதிக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது போட்டுருவீங்களா? இல்லை, எடுத்துருவோம் நம்ம. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சரி, ஊற்றட்டுமா? இதுலேயும் ஒரு 2 பிரிஞ்சி இலை. இது இருக்குமா? இதையும் எடுத்துருவீங்களா? இதையும் எடுத்துடலாம். ஜஸ்ட் இது வந்து நல்லா ஒரு அந்த ரோமா கிடைக்கிறதுக்கு மட்டும்தான். அது நம்மளுக்கு அந்த சாஸ் பண்ணி முடிஞ்சோடனே 10 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும். சாஸ் ஆனோடனே திக்கனிங் ஆகும். அந்த சாஸ் அப்படியே கொஞ்சம் கெட்டி ஆகும். கெட்டி ஆன அப்புறம் நம்ம அதை இறக்கிடலாம். இப்போ வந்து நீங்கள் இங்கே வந்தப்போ முதல் தடவை வந்ததா சொன்னீங்க. இங்கே ஜனத்தொகை ரொம்ப கம்மியாக இருந்தது, பிடிச்சது சொன்னீங்க. வேறு என்ன பிடிச்சிருக்கீங்க? இங்கே தமிழில் சென்னையில் ஒரு மாதிரியாக தமிழ் பேசுவோம். வித்தியாசம் இல்லை,
சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே அங்கேயும் நிறையா ஸ்லாங்கெல்லாம் இருக்கும் சென்னையில். ஆனால் வந்து பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் குடியுரிமை அவங்க அங்கே பதிஞ்சிருப்பாங்க. அவங்களோட நேஷனாலிட்டி ஃப்ரெஞ்ச் நேஷனாலிட்டியாக இருப்பாங்க. ஆனால் பாண்டிச்சேரியில் தான் இருப்பாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து இங்கே வந்து சொல்டா அப்படின்வாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்லாங், கொஞ்சம் ஃப்ரெஞ்சு வார்த்தைங்களை இங்கே கலந்து பேசுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 வார்த்தை சொல்ல முடியுமா? 2 வார்த்தை எனக்கு முதல்ல வரும்போது எங்கள் வீட்டு என்ன செய்கிறவங்க அந்த மாதிரி வந்தோடனே எனக்கு ஒரு ஜவுத்தால் பை குடும்பம் எடுத்துன்னு போகிறதுக்கு, ஜவுத்தால் பை குடும்பம்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பை அது, எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு. பட் அப்புறம் சொன்னாங்க அது சாதாரண பிளாஸ்டிக் பை தான், அது பிளாஸ்டிக் பேக் தான் அவங்க அந்த ஜவுத்தால் பை அப்படின்வாங்க. ஏன் ஜவுத்தால்னா என்ன மொழி? ஜவுத்தால்னா ஐ ரியலி டோன்ட் நோ அது ஃப்ரெஞ்ச் ஸ்லாங்கா அது என்ன ஸ்லாங்ன்றது எனக்கு தெரியாது. ஆனால் பாண்டிச்சேரி பீப்புள், புதுச்சேரி பீப்புள் நிறைய பேர் வந்து இங்கே பார்ன் அண்ட் செட்டில்டு வந்து அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க, ஜவுத்தால் பை தான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேஸ்லெட்டு குழந்தைலாம் இருக்கும்போது குழந்தைக்கு குருமாத்து போடலையா அப்படின்வாங்க. இந்த குருமாத்துன்றது பிரேஸ்லெட், எனக்கு வந்து அது வந்து இது தெரியல. பட் ஆனால் இது வந்து ஃப்ரெஞ்சோட இது தான், இது வந்து ஃப்ரெஞ்ச் இது பண்ண ஒரு தழுவி வந்த வார்த்தை தான் அது. சாஸ் பார்க்கலாம். இது போதுங்களா இல்லை என்ன சொல்லணுமா? என்ன இந்த சாஸ் வெள்ளை சாஸ் ஓகே. இன்னும் அந்த இன்னும் கெட்டி ஆகலைன்னு சொன்னால் நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த மைதா மாவு வந்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சோ இல்லை பாலில் கரைச்சோ நம்ம சேர்த்துக்கலாம். சரி, அது வந்து ஒன்றும் இது கிடையாது. ஸோ நம்ம ஆனால் உங்களுக்கு அது கெட்டியாக வரணும், அவ்வளோதான் விஷயம். ஓகே, நான் முதல் தடவை பாண்டிச்சேரிக்கு வந்தப்போ என்ன ரொம்ப கவர்ந்த விஷயம் என்னன்னா, ஒரு கால்வாய் இருந்துச்சு. அந்த கால்வாய்க்கு இந்த பக்கம் ஒரு மாதிரி இருந்துச்சு, இந்த ஊரில் இந்த பக்கம் ஒரு மாதிரி. அது வந்து ஒயிட் டவுன் சொல்லுவாங்க அந்த காவாக்கு அந்த பக்கம். அது வந்து ஃப்ரெஞ்ச் டாமினேட்டட். ஃப்ரெஞ்ச் பீப்புள் எப்பவுமே ஃபாரின்லேருந்து வந்து காரைக்காலில் பாண்டிச்சேரியில் யாரெல்லாம் செட்டில் ஆகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த கடலோட அமைப்பு, அதுலேருந்து வர காற்று, அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ஊர் காற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்கை வந்து ஒரு நம்மளுக்கு வந்து டிமினிஷ், அந்த பில்டிங்கோட அழகு எதுவுமே ஆகவே ஆகாது, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்பெஷலான ஒரு பாயிண்ட் கம்பேர் டு சென்னையோட கடற்கரையில் இருக்கிற அந்த காற்றுக்கும் பாண்டிச்சேரியில் இருக்கிற அந்த ஒரு இதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். மைட் பீட் அந்த காற்றுல இருக்கிற அந்த ஒரு இது. ஸோ அதனால அவங்க கடல் ஓரமாக இருக்கிற பகுதியெல்லாம் அவங்க வச்சிருப்பாங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா கட்டடமும் வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புள் தான். ஆனால் இன்னும் அந்த ஃப்ரெஞ்ச் பாணியில் தான் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இன்னும் நீங்கள் ஆட்டோ டிரைவரே ஆக்கிட்டீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டவுன், அந்த ஒயிட் டவுன் சொல்கிற அந்த பீச் கிட்ட இருக்கிற இடத்துக்கிட்ட போகணுன்னா தெரு பேர் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா எல்லாமே ஃப்ரெஞ்சில் தான் இருக்குது. இன்னும் நிறைய படங்கள் வந்து இன்னும் பாட்டுலாம் அங்கே தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், நாங்களே வந்திருக்கோங்க நிறைய ஷூட் பண்ணுறதுக்கு. அப்புறம் அந்த பக்கத்தில் பிளாக் டவுன் சொல்லுவாங்க இல்லையா? பிளாக் டவுன் சொல்ல மாட்டாங்க, திஸ் இஸ் ஒயிட் டவுன். இது நார்மலாக இதுலேயே வந்து ஒரு பாதி வந்து இதுக்கும் இன்னொரு பாதி வந்து முஸ்லீம்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த சின்னமணி குண்டுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அங்கேயும் கொஞ்ச நாள் நான் இருந்திருக்கேன். அந்த பக்கத்தில் வந்து முஸ்லீம்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் அவங்க ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதை பார்க்க ரொம்ப எனக்கு இதாக இருந்துச்சு. இந்த ஒரு கால்வாய் இந்த பக்கம் வந்தோன்னே வேறு மாதிரி கேட்கணும், இந்த பக்கம் போனோன்னு ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்ட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எடுத்துடலாம், அது வெளில எடுத்துடலாமா? அது மேலே காய்கறி உள்ள போட்டுருவாங்க. ஆமாம், காய்கறி உள்ளே தான் போகணும். இப்போ இந்த வெங்காயத்தை மட்டும் எடுத்துடணும் இல்லையா? ஆமாம், இது நீங்கள் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணணும் கடைசியில். சால்ட், ஓகே. இப்போ வேக வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் சால்ட் போட்டு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால இதில் கொஞ்சமாக போட்டால் போதும். ரொம்ப உப்பு தேவையில்லை. ரொம்ப உப்பு தேவை. ஓகே, காய்கறி போட வேண்டிய நேரம் வந்துச்சுங்களா? எது முதல் போடணும்? எல்லாமே யூ கேன் ஆட் 1 by 1. பீன்ஸ் போட்டிருக்கோம், வேக வச்ச பீன்ஸ், வேக வச்ச பட்டாணி, வேக வச்ச காலிஃப்ளவர், வேக வச்ச கேரட். இடங்களை பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க, அழகாக இருக்கு. அவ்வளோதானா? ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியது இல்லை, எல்லாமே வெந்தாச்சு. அவ்வளோதான், கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சம். இது குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்ல. இது வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புள் எப்பவுமே ரொம்ப ஸ்பைசி, ரொம்ப ஹாட்டாக ஸ்பைஸியாக அந்த மாதிரி தே ஒன்ட் டேக். அவங்க எல்லாமே கொஞ்சம் சட்டிலாக இருக்கும், ஃப்ளேவர்ஸ் எல்லாம் எல்லா ஃப்ளேவருமே இருக்கும். இட்ஸ் வெரி குட் ஃபுட் ஆக்சுவலாக, ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கும். பால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெண்ணெய் எல்லாமே இருக்கிறது. ஷோர் லைக் இட். இப்போ இறக்கிடலாமா? இதை இறக்கிடலாம். ஓகே, இப்போ நாங்கள் இது வச்சிடலாமா? ஃப்ரெஞ்சில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம், இந்த பாண்டிச்சேரிக்கு வந்தப்போ ஒரு ஃப்ரெஞ்ச் கேர்ளில் மீட் பண்ண ஒரு பேட்டிக்காக, த வைன் தி ட்ரிங்க் வித் த ஃபுட். ஒரு 7 course லன்ச் மீல்ஸ் இருந்துச்சு. அந்த 7 விதமான வைன் அவங்க குடிக்கிறாங்க இல்லையா?
ஆக்சுவலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே யூஸ் இட் அஸ் போத், ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒன்று அப்பிடைசர், ஒன்று டைஜஸ்டிவ் ஆல்சோ. ரெண்டுக்கும் தே யூஸ் த சேம் திங். டெசர்ட் கூட அண்ட் ஹோம் மேட் வைன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தே மேக் வைன். வைன் வந்து ஆல்கஹாலில் சேர்க்க மாட்டாங்க இங்கே. இட்ஸ் பார்ட் ஆஃப் தி கல்ச்சர், அவங்களோட கல்ச்சர். ஆமாம். இப்போ இதை வந்து ஆறுது காத்திருக்கணுமா? இதுலேயே வந்து நீங்கள் இல்லை யூ கேன் இந்த சீஸ் ஃபுல்லாக இந்த செடார் சீஸ்னு வாங்குது. அந்த அவங்களுக்கு இந்த வெள்ளை மேலே ரொம்ப ஒரு ஆசை இல்லை, வெள்ளை அண்ட் பேஸ்டல் கலர்ஸ். ஆமாம். ஒரு அடிக்கிற மாதிரி கலர் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆமாம். ஓகே, இது என்ன பண்ணோம்? இது வந்து நம்ம மைக்ரோவேவ் அவனில் ஒரு 2 minutes வச்சு எடுத்தோம்னா நல்லா ஒரு ஆக்சுவலாக வந்து பேசிக்காக நம்மக்கிட்ட அவன் இருந்ததுன்னா அதை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வைக்கலாம். இதை 25-30 minutes வைக்கலாம் நார்மல் அவனில். மைக்ரோவேவ் அவனில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். என்ன செட்டிங்கில் வைக்கலாம்? மைக்ரோவேவ் அவனில் வந்து நார்மல் செட்டிங் தான். நம்ம டைமர் செட் பண்ணிவிட்டு இது பண்ணி எடுத்திங்கன்னா இட் வில் பி செட். இந்த ஃப்ரெஞ்ச் டிஷ் நானும் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் மறுபடியும் இந்த செய்முறையை அவங்க சொல்லுவாங்க, கவனமாக கேளுங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம அதில் கடாய் வைக்கணும். கடாய் வச்சப்புறம் கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்து அதில் போட்டுட்டு வெண்ணெய் உருகினப்புறம் அதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்து போட்டு அதை நல்லா கொஞ்சம் லேசாக வதக்கணும், தீயாமல் பார்த்துக்கணும். அதில் கொஞ்சமாக பால் ஊற்றணும், ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிட்டு இந்த பால் கொஞ்சம் அப்படியே விட்டிங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கெட்டியாகும். அந்த மைதா அந்த அடுப்புலேயே வச்சிங்கன்னா 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. இதுக்கு நடுவில் வந்துட்டு இந்த ஒரு வெங்காயம் வைக்கியா, அந்த வெங்காயத்தில் வந்து ஒரு 4 கிராம்பு அதை வந்து குத்திட்டு போட்டுடணும். 2 பிரிஞ்சி இலையும் அதில் போட்டுடணும். போட்டுட்டு இது நல்லா கொதிக்க வச்சப்புறம் அதுலேருந்து நம்ம அந்த பிரிஞ்சி இலையையும் அந்த வெங்காயத்தையும் எடுத்து வெளியே வச்சிடலாம். வச்சுட்டு அதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடணும். வேக வச்ச பீன்ஸ், வேக வச்ச பட்டாணி, வேக வச்ச காலிஃப்ளவர், வேக வச்ச கேரட், அப்புறமும் திருப்பி கொஞ்சம் வேணும்னா தண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட செடார் சீஸ், துருவி வச்சுருக்க செடார் சீஸை வந்து மேலே தூவிட்டு அதை மைக்ரோவேவ்க்குள்ளே வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நம்ம லெக்யூம் ஆகர்தான் ரெடி ஆகிடும். சுஜாதாக்குடைய லெக்யூம் அகர்தான் தயாராகிடுச்சு. இப்போ அதை ருசி பார்க்குறதுக்கு பெரியவங்க வந்திருக்காங்க. உங்கள் பேர் என்ன? ஏமா நந்தினியா? என்ன படிக்கிறீங்க? ஸ்கூல் போகிறீங்களா? போகிறீங்களா? என்ன கிளாஸ் போகிறீங்க? 3யா? இப்போ அம்மா சமைச்சிருக்காங்க, இது சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்காதுன்னு சொல்லுவீங்களா? சரியா, கொஞ்சம் கொடுங்க, நல்லா ஊறி பார்த்து கொஞ்சோண்டு சாப்பிடுங்க, கொஞ்சோண்டு. You like it? Huh? How is it? You like it? Like it தான் இப்படி செய்யணும். இது செஞ்சு காட்டுங்க. இங்கே காட்டுங்க, நேரம் அங்கே காட்டுங்க. லைக் தான். என்னங்க உங்கள் பொண்ணு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க நல்லா இருக்கு அப்படின்னு. எங்களுக்காக சமைச்சு காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு. இமாமி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில். தேங்க்யூ. இன்னைக்கு பாட்டி சமையல்ல நம்ம பார்க்க போகிறது கோஸ் துவரம். அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாமா? எண்ணெய், வெங்காயம், கோஸ், மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, தேங்காய், எலுமிச்சம் ஜூஸ். கோஸ் துவரனுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்த்தோம். இப்போ நம்ம செஞ்சு பார்க்கலாமா? ஸ்டவ்வை மூட்டி வானலியை போட்டுக்கலாம். கொஞ்சம் மோர ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இதுல நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை முதல்ல வதக்கிக்கலாம். இது ஒரு சிம்பிள் டிஷ் தான். சில பேர் இதை வந்து பச்சையா கூட சாப்பிடணும்னு நினைக்கலாம். சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் சில பேருக்கு பச்சையா சாப்பிட்டா டைஜஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம எல்லாத்தையுமே லேசா தான் வதக்கிக்க போறோம். வெங்காயத்தை வதக்கிட்டோம். இப்போ இதுல கோஸ் போட போறோம். இந்த கோஸ் வந்து சர்க்கரை பேஷண்ட் எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால தினமே சாப்பாட்டுல பச்சையாவே கோஸ் சேர்த்து சாப்பிட்றது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதுல மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சள், இது 3 கலக்க போறோம். இப்போ மிளகுத்தூள் போடுறேன்.
அடுத்தது சீரகத்தூள். ஒரு நல்ல கலர் கிடைக்கிறதுக்காக மஞ்சள் தூள் போடும். இப்போ இதை பரட்டிக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல துருவிய தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இதுல எலுமிச்சம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். டிஷ் ரொம்ப கலர்ஃபுல்லா வந்திருக்கு. இதுல உங்களுக்கு தேவையான சுவை எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். காரத்துக்கு நம்ம மிளகு சேர்த்திருக்கோம், வாசனைக்கு சீரகம் சேர்த்திருக்கோம், கலருக்கு மஞ்சள் சேர்த்திருக்கோம், அண்ட் கசப்பு இது வராம இருக்கிறதுக்காக எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்திருக்கோம். ஸோ கலர்ஃபுல்லான ஒரு கோஸ் தூவரன் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்விங் பிளேட்க்கு மாற்றிடலாம். கோஸ் தூவரன் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கு. ஒரு சின்ன ரீக்கா பார்த்துடலாமா? ஸ்டவ்வை மூட்டி வானலியை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை வதக்கி அதில் கோஸ் ஆட் பண்ணி அதையும் வதக்கி அதுக்கு பிறகு பெப்பர், சீரகம், மஞ்சள் தூள் மூணுத்தையும் சேர்த்து வதக்கினோம். அதுக்கப்புறம் உப்பு போட்டோம். அது மிக்ஸ் ஆனதுக்கு பிற்பாடு துருவின தேங்காயை வச்சு வதக்கினோம். கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஆட் பண்ணோம். மிக்ஸ் பண்ணி சர்விங் பிளேட்ல வச்சாச்சு. கோஸ் துவரன் ரெடியா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. என்ன கோஸ் துவரன் ரீகேப் பார்த்துட்டீங்க இல்லையா? செஞ்சு பாருங்க. நல்ல ஒரு சுவையான ஒரு டிஷ்ஷு உங்களுக்கு நாளைக்கு லஞ்சுக்கு ரெடியா இருக்கும். நாளைக்கு பாட்டி சமையல்ல வேறொரு ரெசிபியோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். எல்லாரையும் குட்டீஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பண்ண போகிறது ஒரு நான்வெஜ் ரெசிபி. இதுக்கு பேர் இறால் கட்லெட். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இறால், தேங்காய் துருவல், முட்டை, உப்பு, வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பிரெட் கிரம்ஸ், எண்ணெய். இந்த இறால் கட்லெட் இப்போ எப்படி செய்யணுன்றதை உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இறாவை வந்து நல்லா இந்த உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பிரெட் கிரம்ஸை வந்து உங்களுக்கு கடையிலே கிடைக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரெட்டை காஞ்ச ப்ரெட்டு வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரெட் கிரம்ஸ் ரெடியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸை கலந்துக்கலாம். இறாவை இதில் போட்டுக்கிறேன். முட்டை வந்து உடச்சி இதில் அடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அடிச்சுட்டு கொஞ்சமாக இதோட சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ தேங்காய் துருவலை இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டால் போகிறோம். தேங்காய் துருவலை கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, சால்ட் போட்டுக்கோங்க தேவையான அளவு. கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் பொடியா அரைஞ்ச வெங்காயம். இது எல்லாத்தையும் இப்ப நல்லா கலந்துக்கோங்க. இது இருக்கட்டும். நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். இது இப்போ எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம வந்து கட்லெட்டா தட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த கட்லெட்டை போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. திருப்பிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன்.
பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இறால் கட்லெட் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி செய்யணுன்றது ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். ஒரு எம்டி பவுலில் நல்லா அரைச்ச இறாலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஒரு பவுலில் நல்லா பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 இல்லை 3 ஸ்பூனு முட்டையை அதில் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூனு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுட்டு பொடியாக அரிஞ்ச வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க, செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கையில் எண்ணெயை தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுத்து கட்லெட்டாக தட்டி ஒரு தனியாக தட்டில் வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதும் அந்த கட்லெட் எடுத்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி பொரிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இறால் கட்லெட் ரெடியாக இருக்கும். இறால் கட்லெட் எப்படி செய்யணுன்றது பார்த்தீங்க இல்லையா? வீட்டில் நீங்கள் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப இறால்னாலே பெரியவங்களுக்கும் சரி குட்டீஸ்க்கும் சரி ரொம்ப பிடிக்கும். நல்ல இறால் கட்லெட்டு இன்னைக்கு நீங்கள் செஞ்சது பார்த்தீங்க. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் சஜஷன்ஸ் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. ரொம்ப சுவையாக ரொம்ப நல்லாயிருக்கும். நாளைக்கு வேற ஒரு சுவையான ரெசிபியோட உங்களை மறுபடியும் குட்டீஸ் கிச்சனில் சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது சாந்தி. நன்றி, வணக்கம். இன்றைய பயணம் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. நாளைக்கு மறுபடியும் உங்களை புதுச்சேரியில் நான் சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட வணக்கம் கூறி விடைபெறுவது அடியேன் ஆனந்தக்கனு. நீங்க இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த நிகழ்ச்சி இமாமி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் வழங்கும் ஆஞ்சரை பெட்டி பாட் பாய் ஆச்சி மசாலா. நாளைக்கு சந்திப்போம். வணக்கம். மாமி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில், தி சன்வெஸ்ட் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி ஊறுகாய்.